ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காய பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காய பக்கோடா நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு சதைச்சி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, அது கஞ்சி, கடலை மாவு, அரிசி மாவு, அது கொஞ்சம் போல காயப்பொடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கைட்டே நல்லா அப்படி இது பண்ணி விட்டுருக்கோங்க. ஓகேவா? கைட்டை நல்லா அப்படியே மசிச்சு விட்டுருக்கோங்க. அப்போ தான் இந்த வெங்காயம் வந்து நமக்கு இதே மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம். அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அடுத்து மல்லி இலை, இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிடுவோம். கடலை மாவு. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து காயப்பொடி சேர்த்துக்கிடுவோம். அடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். கரண்டி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக சேர்த்தாலும் போதும். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்மள தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்தாச்சு. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சவாலை போட்டு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காய பக்கோடா செய்யும் போது கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து இது நல்லா வெந்துட்டு இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கே தெரியும் நல்லா வெந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காய பக்கோடா ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.